ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? வளமை போலும் கூட மேரோனா. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அப்துல் கலாம். மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர், சாதனை படைத்தவர். இவற்றை ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி, அவற்றை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவற்றை பிறப்பு எப்போ என்றால், இவர் பிறந்தது 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தான் இவற்றை பிறப்பு. எங்க பிறக்கிறாருன்னா, இவர் பிறந்தது இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் தான் இவர் பிறக்கிறார். இவற்று குடும்ப தொழில், அதாவது படகோட்டு தொழில் செய்பவர்கள் தான் இவற்ற குடும்பத்தவர்கள். அதாவது நீங்கள் ராமேஸ்வரம் என்ன மாதிரி என்றால், ஆக்களை ஏற்றி இறக்கி செல்றது. இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே இலங்கை இருக்கும். அந்த தொடர்புகளோட சம்பந்தப்பட்ட குடும்ப தொழிலை செய்து வந்தவர் தான் அப்துல் கலாம். மற்றது அப்துல் கலாம் என்ற முதல் அவர் ஒன்றை கண்டுபிடித்து தானே செய்ய வேணும் என்ற சிறு வயதில் கொண்டு, அதுக்கு பிறகு விமானப்படை என்ற அதுக்கு பிறகு இவர் இருக்கிறார். காத்து மெத்தை உந்தை, இது ஹூவர் கிராஃப்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது நிலம், நீர், மேடு நேரத்தில் நீரும் அந்த மேடு பண்ணாம ஜம்ப் பண்ணாம போகக்கூடியதை இவர் சொந்தமா உருவாக்கி கண்டுபிடிச்சு செய்து கொண்டு போவாரார். ஆனா அதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசா ஒரு நம்பிக்கை இல்லாம வந்துட்டுது. ஓகே, இதை விட நான் இன்னொன்று செய்யலாம் தானே என்று ஒரு திங்க் வந்துட்டுது. அதால அதுல இருந்து மெட்டதுக்கு செல்கிறார். மற்றது இவர் பிறந்தது குடும்பத்தில் 5ஆவதா பிறந்தவர் தான் இந்த அப்துல் கலாம். மற்றது இந்த பிஸ்னஸ், அதாவது குடும்ப தொழில் பாதிப்படையுது எப்படின்னா 1914ஆம் ஆண்டு இந்த பாம்பன் பாலம் அமைக்கப்படுது. இந்த பாம்பன் பாலம் அமைக்கப்படையில இவை இந்த படகோட்டுற தொழில் பாதிப்பு அடையுது. அதனால குடும்பம் கொஞ்சம் வறுமை நிலையை அடையுது. இந்த வறுமையின் காரணமாக அப்துல் கலாம் ஒரு பத்திரிகை விற்பனை செய்யும் இடத்துல சென்று பத்திரிகைகள் அதுகளை வித்துத்தான் தனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது, அப்துல் கலாமுக்கு. அத்தோட நிற்காம அவர் பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு சுமாரான ஆளாத்தான் இவர் படித்து வந்தவர். இவருக்கு ஒரு ஆசை அந்த காலத்தில் இருந்தது, தான் ஒரு இந்தியன் ஆர்மி விமானப்படையில சேர வேணும் என்று ஒரு ஆவல். இதுக்கு படிக்க செல்கிறார். ஒரு நூலிடை, மயிரிடை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல தான் அந்த சான்ஸ் இல்லாம போகுது. அப்துல் கலாம் இந்த கனவு அதுல இல்லாம அவர் அந்த நினைத்ததை செய்ய இல்லாம போகுது இந்த அப்துல் கலாமுக்கு. அதோட அவர் நிற்கவில்லை. அதுக்கு பிறகு விண்வெளி ஆராய்ச்சி இந்திய தேசிய குழுவில் போய் இவர் சேர்றார். அங்கே ஒரு பிரபல்யமான ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார். அவர்கிட்ட பேர் விக்ரம் சராபாய். அவருக்கு கீழே அந்த விண்வெளி ஆராய்ச்சி சயின்ஸுக்கு கீழே கொஞ்ச காலம் பணிபுரிந்து கொண்டு வாரார். அதன் பிறகு 1669ஆம் ஆண்டு கலாம் இந்தியாண்ட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவில இருந்து முதல் தரமாக விட்ட செயற்கோள். இந்த கோள் SLV. இந்த திட்டத்தின் இயக்குனர் அப்துல் கலாம். இந்த கோள் எங்க போகுதுன்னா ரோஹிணி என்ற செயற்கோளுக்கு தான் செல்லுது. அது சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சிட்டது, அதாவது வெற்றிகரமாக அமைந்து விட்டது. அதன் காரணமாக அப்துல் கலாம் அடுத்த ஒரு திட்டத்தை ஒரு ஏபூத்தியை நாங்கள் செய்யலாம் என்ற, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் ஒரு நம்பிக்கை வருகிறது. அப்துல் கலாமுக்கும் ஒரு 100% நம்பிக்கை கிடைத்தபடியால் இன்னும் ஒரு செயற்கோள் செய்யறதுக்கு அப்துல் கலாம் தான் அதுக்கு ஒப்புதலாகி அதை செய்கிறார். அந்த ஒப்புதல் அரச அங்கீகாரத்தால் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த ஒப்புதல் பாருங்கள் நேர்களே. அதே மாதிரி இவற்றை இறப்பு எப்ப 2015ஆம் ஆண்டு ஜூலை 27 தேதி ஒரு மேடையில் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது 6:35 அந்த டைமில் இவர் உரையாற்றி கொண்டிருக்கல திடீரென்று மயங்கி விழுகிறார். உடனே அவரை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லுகிறார்கள். அங்கே அவர் ஒரு 7:45
மணி போல தனது உயிரை இழந்து விட்டார். பாருங்கள், இதுதான் அப்துல் கலாம் சாதித்தது. பாருங்கள், இவ்வளவு நேரமும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற அவர் சாதித்தது விடாமுயற்சியிலும் சொந்த கண்டுபிடிப்பு வேணும் என்றது நிறைய உரைகளிலே அவர் ஆற்றியிருக்கிறார். இதுதான் இந்த அப்துல் கலாம். அத்தோடு நின்று விடவில்லை. இந்த வரைக்கும் அவற்றை மெமோரியல் ராமேஸ்வரத்தில் அவற்றை மெமோரியல் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் அங்கே போனால் பார்வையிடலாம். அவற்றை இறுதி பெயர் டாக்டர் APJ அப்துல் கலாம். இது 2017 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் தான் இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற அவர்கிட்ட நினைவாக்கம். அங்கு சென்றாலும் எப்பொழுது நீங்கள் பார்வையிடலாம். இதுதான் அப்துல் கலாமின் சாதித்த சிறிய வரலாறு. மேலும் மேலும் நான் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி.